டெமோகார்கன் ஹாலில ரூம் சீலிங் வந்து கத்தவே, அத பார்த்துட்டு ஹாலியும் பயத்துல கத்திட்டு அங்கருந்து ஓடி போறா. ஆனா டெமோகார்கன் அவ கால புடிச்சு இழுத்துட்டு போகும்போது, அவளோட ஷூ அவரவே அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடிறா. இவ்வளவு நடக்கும்போது, ஹாலியோட அப்பா கோல்ஃப் விளையாடிட்டு இருக்கா. அவங்க அம்மா சவுண்டா சாங் வச்சுட்டு பாத்ரூம்ல இருக்கா. ஹாலி அங்க வந்து பயந்துட்டே சொல்ல, நம்ம அம்மா சமாதானப்படுத்துறா. அப்போ அவ தலையில ரத்தம் வரவே, என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது, அங்க டெமோகார்கன் வரவே, அவங்க 2 பேரும் பயந்துட்டு பாத் டப்ல படுத்துறாங்க. ஹாலியோட அப்பாவும் சத்தம் கேட்டு உள்ள வரவே, டெமோகார்கன் ஹாலியோட அப்பா ஒரே அடி பறந்து போய் உள்ள விழுந்துடுறான். அந்த கேப்ல ஹாலியும் அவங்க அம்மாவும் அங்கிருந்து தப்பிச்சு ஓட, அப்ப ஹாலி அம்மா வழுக்கி விழுந்துறாங்க. டெமோகார்கன் கிட்ட வர, அங்க இருக்க பாட்டில உடைச்சு அத குத்த, ஒரே அடி கழுத்துல கீறி கீழ விழ, ஹாலிய டெமோகார்கன் அங்கிருந்து கூப்பிட்டுட்டு போயிடுது. அப்போ கரெக்ட் நான்சியும் லெவனும் அங்க வர, அப்சைட் டவுனோட போர்ட்டல் க்ளோஸ் ஆகுது. அப்சைட் டவுன் போர்ட்டல் க்ளோஸ் ஆகுறதுக்குள்ள லெவன் ஹாலிய காப்பாத்த உள்ள போறா. நான்சி மைக்கோ அவங்க அம்மா அப்பா கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஹாலியோட வீட்ல ஃபுல் மிலிட்டரி வந்து அந்த இடத்தையே ஃபுல்லா செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த போர்ட்டல பார்த்து இது எல்லாம் லெவனோட வேலை தான், உடனே அவளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது லெவன் அப்சைட் டவுன்ல ஹாலிய தேடிட்டு போயிட்டு இருக்கா. அப்ப அந்த காட்டுக்குள்ள போகும்போது ஏதோ சவுண்ட் வரவே டெமோகாரன் நினைச்சு அவரோட பவரை யூஸ் பண்ணி தூக்கி அடிக்க, ஆனா அங்க இருக்கிறது ஹாப்பர். லெவன் ஹாப்பர் கிட்ட சாரி சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்லும்போது அங்க இருக்க ரத்தத்தெல்லாம் பார்த்துட்டு இந்த வழியா தான் போயிருக்கணும், பக்கத்துல தான் இருக்குன்னு 2 பேரும் தேடிட்டு போறாங்க. இங்க வில்ல அவங்க அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க. என்னால அதுங்க பாக்குறத பார்க்க முடியுது, அதுக்கு நினைக்கிறத நினைக்க முடியுது. ஃபர்ஸ்ட் டைம் நாங்க போனதுல இருந்து நான் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகிட்டேன். நான் கலிஃபோர்னியா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த ஃபீல் வந்தது. ஆனா இந்த தடவை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொன்னதும் அப்போ ராபின் வந்து, ஒருவேளை நீ ரேடியோ ரிசீவரா இருக்கலாம், விக்ன மைண்ட் பிளேயரை ரேடியோ வேவ்ஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம், அதனால தான் நீ எவ்வளவு கிட்ட போறியோ அந்த அளவுக்கு உனக்கு ரிசீவர் ஸ்ட்ராங் ஆகுதுன்னு சொல்றான். அப்பதான் அவனுக்கு புரியுது, இது போதுமே, இதை வச்சு நம்ம ஹாலியை கண்டுபிடிக்கலாம். எனக்கு அந்த காட்டுல தலை சுத்தும் போது எனக்கு அப்போ புரியல, பக்கத்துல தான் ஸ்கூலும் இருந்திருக்கு, ஒருவேளை நம்மளோட ஸ்கூலுக்கு போனா ஹாலியை கண்டுபிடிக்க எனக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும்னு சொன்னதும் விஜயோட அம்மா நீ அங்கெல்லாம் போக கூடாதுன்னு சொல்லி தடுத்துடுறான். இங்க ஸ்டீவன் ஜானத்தனும் அவங்க கார் பேட்டரி ஒர்க் ஆகுன்ட்டு ஸ்டீவோட ஃப்ரெண்டோட கார் வர வச்சு அவனோட பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கிறா. அப்போ ஸ்டீவன் ஜானத்தன் பேசிட்டு இருக்கும்போது அப்போ டஸ்டின் மூக்கு ஃபுல்லா ரத்தத்தோட அந்த சைக்கிள் தள்ளிட்டு வந்துட்டு இருக்கான். இங்க அப்சைட் அண்ட் லவ்னும் அப்போ பேசிட்டு இருக்காங்க. நீ எப்படி ஸ்டேஷன்ல இருந்து டான்சி வீட்டுக்கு போனோம்னு கேட்டதும் நாங்க 2 பேரும் கார்ல தான் போனோம் சொன்னதும் ஹோப் ஒரு செம்ம டென்ஷன் ஆயிடுறான். நீ எதுக்கு டனல் யூஸ் பண்ணாம கார்ல போன, கண்டிப்பா நீ ஏதாவது ஒரு கேமரா மாட்டிருப்ப, கண்டிப்பா அந்த மிலிட்டரி கண்டுபிடிச்சாங்க கூட சொன்னதும் உடனே ஆகணும் டனல் வழியா போயிருந்தா ரொம்ப லேட் ஆயிருக்கு, கண்டிப்பா நம்ம லான்சி அங்க அம்மா காப்பாத்திருக்க முடியாது சொல்லிட்டாங்க. வாங்கன்னு கிளம்பிடுறான். இங்க லூகாஸ் ஹாஸ்பிட்டல் மேக்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கா. டான்சி வீட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். ஹாலியா டெமோகன் தூக்கிட்டு போனதையும் அவளை காப்பாத்த லெவன் அப்சைட் டவுனுக்குள்ள போயிருக்கான். சீக்கிரமா ஒரு நல்ல விஷயம் சொல்றேன், பிக்னா கண்டிப்பா சீக்கிரமா வருவா. அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஒரு ஃபைனலா ஒரு பேட்டில் ரெடி ஆகணும், அது நீ இல்லாம நான் எதுவும் பண்ண முடியாது, அதனால சீக்கிரமா எழுந்துட்டு சொல்லிட்டு லூகாஸ் மேக்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கா. அப்ப அங்க இருக்க மானிட்டர்ல ஹார்ட் பீட் வேகமா துடிக்க அவளுக்கு பிடிச்ச சாங் பின்னாடி ஓடிட்டு இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல் நான்சி மைக்கு பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஸ்கூல்ல ஹாலி என்கிட்ட அவளோட இமேஜினரி ஃப்ரெண்டை பத்தி சொல்லிட்டு இருந்தா. ஒருவேளை அவன் ரியலா இருக்கக்கூடாது, அன்னைக்கு லூகாஸ் சொன்னதுக்கும் இதுக்கும் எதுவும் கோயின்சிடென்ட் ஆகுது. முதல்ல அந்த இமேஜினரி ஃப்ரெண்ட் வாட்ஸ்அப் யாருன்னு கண்டுபிடிக்கணும், ஒருவேளை உண்மையா இருந்தா அவ யாருன்னு கண்டுபிடிச்சா அட்லீஸ்ட் அவ எங்க இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும்னு மைக் நான்சி கிட்ட சொன்னதும் இதை பத்தி நம்ம அம்மா கிட்ட கேட்டா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் தெரியும் நான்சி சொல்றான். இங்க வேன்ல ஸ்டீவ் டஸ்டின் கிட்ட என்னாச்சுன்னு கேட்கறான். நான் வேகமா சைக்கிள் வரும்போது அங்க இருக்க லேம்ப் போஸ்ட்ல போய் இடிச்சிட்டேன்னு சொன்னதும் ஸ்டீவ் நம்பாம அந்த ஸ்கூல்ல புல்லிங் பண்ணால அந்த பசங்கன்னு கேட்கறான். உடனே டஸ்டின் டென்ஷன் ஆகி நான் தான் கீழே விழுந்துட்டு சொல்றேன்ல ஏன் என்ன தொல்லை பண்றேன்னு கத்துறான். உடனே ஸ்டீவும் நீ எப்பவுமே இப்படிதான், நீ பண்ண தப்ப என்னைக்குமே நீ ஒத்துக்க மாட்டேன், காட் டேம் இட் அட்லீஸ்ட் இந்த ஒரு டைம் வச்சு நீ பண்ண தப்பு ஒத்துக்கன்னு கத்துறான். ஆனா டஸ்டின் வாயே திறக்க மாட்டான். உடனே டஸ்டின் அதை பத்தி விட்டு சொல்ல எனக்கு விருப்பம் இல்ல, நீ என்கிட்ட பேச சொல்றான். அதுக்கு ஸ்டீவும் ஒத்துக்கிட்டு இனிமே நீ என்கிட்ட பேசுறது இந்த டீலை என்னைக்கு நீ மறக்காதுன்னு சொல்லிட்டு ஸ்டீவ் வண்டி ஓட்டும் போறான். இங்க ரேடியோ ஸ்டேஷன்ல மிலனாமா அப்புறம் லைன் கிடையாது செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ராபின் எதையும் யோசிச்சுட்டு இந்த ரேடியோல எந்த மிஸ்டேக் இல்ல, உள்ள ஃபிளக்ஸ் கெப்பாசிட்டர் வந்து மிஸ்டேக் ஆயிருக்கணும், அது சரி பண்ண 2 பேர் தேவை, நான் வெளில கூட்டின்னு போறதுன்ட்டு ராபின் பில்ல அங்கிருந்து கூப்பிட்டு போறான். அந்த ரூம் இந்த பில் வந்ததுக்கு அப்புறம் ராபின் வில் கிட்ட சொல்றான், நம்ம 2 பேரும் உங்க அம்மாவுக்கு தெரியாம இங்க தான் நம்ம ஸ்கூல்ல போய் செக் பண்ணிட்டு வரலாம், கண்டிப்பா உங்க அம்மா நம்மள விட மாட்டாங்க, ஆனா அங்க போனா நமக்கு ஏதோ ஒரு ஐடியா கிடைக்குன்னு எனக்கு தோணுது, கண்டிப்பா உங்க அம்மா என் மேல கோவப்படாங்கன்னு தெரியும், ஆனா நான் போயிட்டு அதை சமாளிச்சலாம் சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்புறம் சொன்ன மாதிரி நான்சி கூட கார்ல போயிட்டு இருக்கும்போது அவரோட ஃபேஸ் கேமரால கேப்சர் பண்ணிடுறாங்க. அந்த போட்டோ எடுத்து வந்து டாக்டர் கிட்ட அந்த சோல்ஜர் கொடுக்கவே சீக்கிரமா இவளை கண்டுபிடின்னு சொல்லிட்டு டாக்டருக்கே அங்க வந்து கிளம்பும்போது அந்த சோல்ஜர் உடனே அந்த பொண்ணு இங்க தான் இருக்கான்னு சொல்றான். இங்கதான் அப்செட் டவுன் இல்லையா, ஆமா அவ இங்க தான் இருக்கான்னு சொன்னதும் டாக்டருக்கே ஒரு பிளான் போடுறாங்க. இங்க ஹாஸ்பிட்டல் நான்சி மயக்கம் டாக்டர்கிட்ட போயிட்டு பர்மிஷன் கேட்கறாங்க, நான் எங்க அம்மாவை போய் பார்க்கணும், அவங்ககிட்ட ஒரு 2 விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்ப டாக்டரும் உங்க அம்மா நான் கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்கேன், அவங்களுக்கு தொண்டையில அடிபட்டிருக்கு, இப்ப அவங்கள பேசக்கூட முடியாது, இப்ப அவங்க ரொம்ப ஸ்டீல் பண்ணி பேச ஆரம்பிச்சாலும் அவங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொல்றான், அதனால உள்ளவங்களை அலோவ் பண்ண முடியாது சொல்லிட்டு டாக்டர் வந்து கிளம்பிடாரு. டாக்டர் போனதும் அவங்க 2 பேரும் லிஃப்ட் ஏறி இங்க போறாங்க. இங்க வேலை அவங்க 3 பேர் போயிட்டு இருக்கும்போது ஜானத்தன் ஏதோ சிக்னல் கிடைக்கவே கண்டிப்பா அது ஹாப்போ தான் சொல்லும்போது டஸ்டின் மைக்கை வாங்கி செக் பண்ணி பாக்குறான். டஸ்டின் மைக்கை வாங்கி போட்டுட்டு இது ஹாப்போட சிக்னல் கிடையாது, இது வேற ஒரு ரேடியோ சிக்னல் கிராஸ் ஆகி வருது, அதனால நீ இன்னும் கண்டுபிடி சொல்லிட்டு முன்னாடி போய் உட்காந்துறான். இந்த லெவனும் அப்போ ஹாலை தேடி போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பெரிய செவரை பார்த்துட்டு இது எப்படி இங்க வந்து சொல்லிட்டு ஆச்சரியமா கிட்ட போய் பாக்குறாங்க. அப்ப ஹாலோட ஷூ அங்க கீழே இருக்கவே ஹாலி எந்த விதம் டெமோகரன் கூட்டிட்டு போயிருக்குன்ட்டு லெவன் ஆபரேட்டர் சொல்றான். அப்பதான் செவரை காட்டுறாங்க, அது அவ்வளவு பெருசா இருக்கு. இங்க ஹாஸ்பிட்டல் நான்சி மைக்கோ அவங்க அம்மாவோட ரூமுக்கு ஹாஸ்பிட்டல் நர்ஸ் மாதிரி வேஷம் போட்டுன்னு அவங்க அம்மாவோட ரூமுக்கு போயிடுறாங்க. அப்ப அவங்க அம்மா அழுதுட்டே பார்த்துட்டு இருக்கும்போது நான் சொல்றது மட்டும் எதுவுமே ஸ்டிங் பண்ணாம
சொல்லுமா. நீ சொல்லக்கூட வேண்டாம். நீ பேப்பர எழுதி மட்டும் காட்டு. உன்ன எழுதி காட்ட முடியுமான்னு நான்சி கேட்கறா. உடனே எங்க அம்மா முடிவு சொன்னதுக்கப்புறம், அங்க இருக்க பேட எடுத்து எழுதி காட்டுறா. ஹாலி அந்த மான்ஸ்டர் தூக்கி போட்டு சொன்னதும், உங்க அம்மா அழுவுறாங்க. அப்ப நான்சி எங்க அம்மா கிட்ட, ஹாலி அடிக்கடி வாட்ஸீட்ட பத்தி உன்கிட்ட சொல்லியிருப்பாள்ல, அந்த இமேஜினரி ஃப்ரெண்ட பத்தி. அவள யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டதும், அவங்க அம்மா தெரியும்னு தலையாட்டுறாங்க. அப்ப நான்சி எங்க அம்மா கிட்ட, அவன பத்தின அடையாளம் உங்களுக்கு எதாவது தெரியுமா? அவன் என்ன ட்ரெஸ் போட்டுருக்கான்னு ஏதாவது கேட்கும்போது, அவன் பெரிய கோட்டும், தலையில தொப்பியும் போட்டுட்டு இருந்தான்னு சொல்றாங்க. அப்ப வில்லும் ராபினும் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. அது ரோலர் ஹாலி சுத்துனனால தான், அவனுக்கும் அந்த இடமே சுத்துன மாரி ஃபீல் ஆயிருந்திருக்கு. அப்ப வில் ராபின் கிட்ட, நான் இவ்வளவு நாளா டெமோகிராம் வழியா தான் பார்த்துட்டு இருக்கேன்னு நினைச்சிருந்தேன். ஹாலியோட கண் வழியா தான் பார்த்திருந்திருக்கேன். ஒருவேளை விக்னோட அடுத்த விக்டிம் யாரா இருக்கும்ன்ட்டு, அவங்களோட கண் வழியா நான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அதே சமயம் ஹாஸ்பிடல் நான்சி எங்க அம்மா கிட்ட, அந்த வாட்ஸீட்டோட ஃபர்ஸ்ட் நேம் என்னன்னு ஹாலி உங்ககிட்ட ஏதாவது சொன்னலான்னு கேட்கறா. அதே சமயம் ஸ்கூல் பசங்க பஸ்ல இறங்கி வர, நான்சி அங்க அம்மா ஃபர்ஸ்ட் நேம் எழுத, அங்க இருக்க ஸ்கூல் பசங்கள வெளில கிராஸ் பண்ணும்போது, அவ கழுத்து பின்னாடி அதே ஃபீல் வரவே, ஹாஸ்பிடல் நான்சி எங்க அம்மா ஹென்ரின்னு எழுதி முடிக்க, மைக்கும் நான்சியும் ஷாக் ஆக, ஹென்றி ஹாலி கூப்பிட்டு அவன் வீட்டுக்குள்ள போறான். இங்க நிறைய ரூம் இருக்கு. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நான் கூப்பிட்டு வர சொல்லிட்டு, அந்த வீட்டு கதவை மூட எபிசோட் 2 இங்க ஃபினிஷ் ஆகுது. நம்ம எபிசோட் 3ல பார்க்கலாம். தேங்க் யூ.